நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. சாலையில் சென்ற இளைஞரை சுற்றி வளைத்து வாக்குவாதம் செய்த கும்பல். திடீரென மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து இளைஞரின் கழுத்தில் சரமாரியாக சுட்டுக் கொடூரம். ரத்தம் தெறிக்க தெறிக்க சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்த இளைஞர். 100க்கும் மேற்பட்ட சிசிடிவிகளை ஆய்வு செய்து கொலையாளிகளை தட்டி தூக்கிய போலீஸ். இளைஞர் கொலை செய்யப்பட்டது ஏன்? துப்பாக்கியால் கழுத்தில் சுட்டு கொலை செய்யும் அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை நடந்தது என்ன? இந்தூர் சாலை வழியா பொதுமக்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்ப சாலையோரத்துல கழுத்துல துப்பாக்கி குண்டு காயங்களோட ஒருத்தர் கொடூரமா உயிரிழந்து கிடந்திருக்காரு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து கொலை நடந்த இடத்தை போலீஸ் பார்வையிட்டாங்க. அப்ப அங்க துப்பாக்கி மற்றும் காலி தோட்டாக்கள் கிடந்திருக்கு. இதனால இத கொலை வழக்கா பதிவு பண்ண போலீஸ் உயிரிழந்து கிடந்தது யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலதான் கொலை செய்யப்பட்டது அதே பகுதியைச் சேர்ந்த நவீன் பதிதார்னு தெரிய வந்துச்சு. அதுக்கடுத்து நவீன் பதிதார யாரு கொலை செஞ்சது, எதனால இந்த கொலை நடந்துச்சுன்னு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல அந்த பகுதியில உள்ள 100க்கும் மேற்பட்ட சிசிடிவியை எடுத்து செக் பண்ணி இருக்காங்க போலீஸ். அப்ப ஒரு கும்பல் பைக்ல வந்து நவீன் கிட்ட பயங்கரமா சண்டை போட்ட காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. அது மூலமா கொலையாளிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் உஜ்ஜைனை சேர்ந்த பிரபல ரவுடி முகேஷ் குமாவத், தேவாஸ் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜாய் தோல்பூரியா, ஸ்ரீராம் பாலாய் ஆகிய 3 பேரை கைது பண்ணி தங்களோட கஸ்டடியில எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலதான் பல பகீர் தகவல்கள் வெளியாகி இருக்கு. மத்திய பிரதேசம் இந்தூர் கேட் பகுதியைச் சேர்ந்தவங்க நவீன் பதிதார், பார்த்தி தம்பதி. இவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லப்படுது. கல்யாணமான புதுசுல நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருந்த தம்பதிக்கிடையில அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. 2 பேரும் தொட்டதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில பார்த்திக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ரவுடி முகேஷ் கூட பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. ஆரம்பத்துல நார்மலா பேச ஆரம்பிச்ச 2 பேரும் அடுத்து போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு ஜாலியா அதுலயே மூழ்கி போய் கிடந்திருக்காங்க. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள தகாத உறவா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம நவீன் வீட்ல இல்லாத நேரத்துல அடிக்கடி பார்த்தியோட வீட்டுக்கு வர்ற முகேஷ் அவங்க கூட தனிமையிலையும் இருந்திருக்காரு. ஆனா இந்த விஷயம் எப்படியோ கணவன் நவீனுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால கடும் கோபமான நவீன் மனைவி கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. நான் உனக்கு எந்த குறையும் வைக்காம நல்லபடியா பாத்துக்கிட்டேன், ஆனா உன் புத்தி எதுக்கு இப்படி மாறிச்சு? நீ பண்ற எந்த விஷயமும் சுத்தமா எனக்கு பிடிக்கல. இனிமே நீ முகேஷ் கிட்ட பேசக்கூடாது. அப்படி பேசினா உன்னை உயிரோடையே விடமாட்டேன்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. இதனால நொந்து போன மனைவி நவீன் உயிரோட இருக்கிற வரைக்கும் முகேஷ் கூட பழக முடியாதுன்னு நினைச்சு கள்ளக்காதலன் கூட சேர்ந்து கணவனை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நவீன் தன்னோட பைக்ல கேட் சாலை வழியா போய்கிட்டு இருந்தாரு. அப்ப அங்க வந்த முகேஷும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நவீன் கூட பயங்கரமா வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. 2 தரப்புக்கும் இடையில பயங்கரமா வாக்குவாதம் அதிகமானதுனால மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்த அந்த கும்பல் நவீனோட கழுத்துல சரமாரியா சுட்டு இருக்காங்க. இதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த நவீன் துடிதுடிக்க உயிரிழந்துட்டாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை வச்சு வீட்ல பதுங்கி இருந்த முகேஷ் உள்ளிட்ட கொலையாளிகளை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. மகளை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்த பெற்றோர். கால்வாயில் கழுத்தில் காயங்களுடன் சடலமாக கிடந்த மகள்.
போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் காத்திருந்த அதிர்ச்சி தகவல். உயிரிழந்த நபரின் செல்போனை கைப்பற்றி ஆய்வு செய்து விசாரித்த போலீஸ். லாஸ்ட் கால் லிஸ்ட் மூலம் இளைஞர் ஒருவரை கையும் களவுமாக பிடித்த காவல்துறை. அடுத்தடுத்த விசாரணையில் வெளியான பகீர் தகவல். இளம் பெண்ணை கழுத்தை நெரித்து கொன்று சடலத்தை கால்வாயில் வீசியது ஏன்? கொடூர கொலையின் பின்னணி என்ன? பண்டர்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன பெற்றோர், வேலை விஷயமா வெளியில போன என் மகள் சோனாலி ரொம்ப நேரமா வீட்டுக்கு வரல, அவளோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லி புகார் அளிச்சிருக்காங்க. உடனே அந்த புகாரை வாங்கின போலீஸ் சோனாலிய பல இடங்கள்ல தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்ப அங்க உள்ள ஒரு கால்வாயில சோனாலி சடலமா கிடந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச போலீஸ் அந்த சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுபடி மறுநாள் வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சோனாலியோட கழுத்துல காயங்கள் இருந்ததா குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இதனால இத கொலை வழக்கா பதிவு பண்ண போலீஸ் சோனாலியோட செல்போனை கைப்பற்றி அவங்களுக்கு யார்கிட்ட இருந்து லாஸ்ட் கால் வந்திருக்கு, யார் கூட அடிக்கடி பேசி இருக்காங்கன்னு எல்லாத்தையும் செக் பண்ணி இருக்காங்க. அதுல துக்காராம்ங்கிற இளைஞரோட பேரு காட்டி இருக்கு. உடனே துக்காராம் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்க அவரோட செல்போன் சிக்னல் எங்க பதிவாகி இருக்குன்னு பார்த்திருக்காங்க. அப்ப சிக்னல் அதே பகுதியில் உள்ள ஒரு வீட்ல காட்டி இருக்கு. இதனால நேரா அங்க போன போலீஸ் வீட்ல பதுங்கி இருந்த துக்காராமை கையும் களவமா பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. மகாராஷ்டிராவில் உள்ள பண்டர்பூர் கிராமத்தை சேர்ந்தவங்க சோனாலி. இவங்களுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி இருக்கு. ஆனா 2 பேருக்கும் ஆரம்பத்திலிருந்தே செட் ஆகல. இதனால சோனாலி கணவனை விட்டு பிரிஞ்சு தாய் கூட வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து இன்ஸ்டாவுக்கு அடிமையான சோனாலி அதுல வீடியோ பதிவு பண்ணி ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களோட பேஜ்ல 1000க்கும் மேற்பட்ட ஃபாலோயர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்திருக்கு. அப்ப சோனாலிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த துக்காராம்ங்கிற இளைஞர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள காதலா மாறி இருக்கு. அடுத்து 2 பேரும் ஜாலியா ஹோட்டல் பார்க்குன்னு ஊர் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில இன்ஸ்டாவில் மிக பிரபலமா இருந்த சோனாலிக்கு ஏகப்பட்ட இளைஞர்கள் தனிப்பட்ட முறையில மெசேஜ் பண்ணி இருக்காங்க. சோனாலியும் ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ண இத தெரிஞ்சு கோபமான துக்காராம் எதுக்கு முகம் தெரியாத ஆட்களுக்கு மெசேஜ் பண்றேன்னு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு சோனாலி, நான் தப்பான எண்ணத்துல மெசேஜ் பண்ணல, மெசேஜ் பண்ண எல்லாரும் என்னோட ஃபாலோவர்ஸ், அதனால சும்மா நார்மலா தான் பேசுனேன்னு சொல்லி இருக்காங்க. அத கேட்ட துக்காராம், நீ இந்த மாதிரி மெசேஜ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ என்கிட்ட தவிர வேற யார்கிட்டையும் பேசக்கூடாது, அதனால நீ உன் இன்ஸ்டா பேஜை க்ளோஸ் பண்ணிடு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி இருக்காரு. ஆனா அதுக்கு சோனாலி உடன்படல. இதனால 2 பேருக்கும் இடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. சோனாலியும் தொடர்ந்து நிறைய இளைஞர்கள் கிட்ட நட்பா பேசிக்கிட்டு இருந்ததா கூறப்படுது. இதனால நாள் போக போக துக்காராமுக்கு சோனாலி மேல சந்தேகம் அதிகமாகி இருக்கு. இதனால காதலிய கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கான் துக்காராம். சம்பவத்தன்னைக்கு சோனாலிக்கு பிறந்த நாள். அன்னைக்கு காதலிக்கு போன் பண்ண காதலன், நான் உனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தரணும்னு சொல்லி பைக்ல அவங்கள ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அப்ப அங்க வச்சு இது சம்பந்தமா 2 பேருக்கு இடையில மறுபடியும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. அப்ப திடீர்னு சோனாலிய சரமாரியா தாக்குன இளைஞர் அவங்கள கழுத்தை நெரிச்சி கொடூரமா கொன்னுட்டு யார்கிட்டையும் மாட்டிக்க கூடாதுன்னு சடலத்தை கால்வாயில வீசிட்டான். ஆனா செல்போன்ல வந்த லாஸ்ட் காலை வச்சு எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் காதலன் துக்காராம அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. காட்டுப்பகுதியில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த இருதரப்பு கும்பல். வேண்டுமென்றே ஒரு தரப்பினரை வம்பிழுத்த மற்றொரு தரப்பினர் இளைஞர்களை சாரமாரியாக தாக்கி முட்டி போடச் சொல்லியும் தோப்பு கரணம் போடச் சொல்லியும் டார்ச்சர். தோப்பு கரணம் போட மறுத்த இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூரம்.
இளைஞரை கத்தியால் குத்திக் கொன்ற மற்றொரு கும்பல் யார்? கொலையாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? திருமயம் பகுதியில் உள்ள காட்டு பகுதியில 2 தரப்பு கும்பல் தனித்தனியா உட்கார்ந்து மது குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ள திடீர்னு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. இதனால ஒரு சில இளைஞர்கள் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு கிராம மக்களை கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. அப்ப லோகநாதன்ங்கிற இளைஞர் உடல் ஃபுல்லா வெட்டு காயங்களோட உயிரிழந்து கிடந்தாரு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச கிராம மக்கள் கதறி அழுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து லோகநாதனோட நண்பர் ஒருத்தர் கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ். நீங்கெல்லாம் எதுக்கு இந்த காட்டு பகுதிக்கு வந்தீங்க? லோகநாதனை கொலை பண்ணது யாருன்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு சதீஷும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தேவையில்லாம எங்க கிட்ட சண்டை போட்டு அவனை அடிச்சு கொன்னுட்டுதா சொல்லி இருக்காங்க. இதனால போலீசார் சதீஷையும் அவனோட நண்பர்களையும் பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில இறங்குனாங்க. அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சி, சதீஷோட செல்போன் நம்பர்னு எல்லாத்தையும் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. சிவகங்கையில உள்ள ஆரோக்கியபுரத்தை சேர்ந்தவர் வெள்ளைச்சாமி. இவரோட மகன் லோகநாதன் கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அடுத்து வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையான நபர் சரியா வீட்டுக்கு போகாம நண்பர்களோட சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. இவரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸும் பக்கத்துல உள்ள காட்டு பகுதியில உட்கார்ந்து மது குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு பக்கத்துல சதீஷ்குமார் மற்றும் அவனோட நண்பர்களும் உட்கார்ந்து மது குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப லோகநாதனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் மது போதையில கத்தி பேசிக்கிட்டு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இவங்க சத்தம் போடுறத பார்த்து கோபமான சதீஷ்குமாரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் எதுக்கு இப்படி கத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு எரிச்சலா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா அதை கேட்காத அந்த கும்பல் தொடர்ந்து கத்தி பேசிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இதனால ஆத்திரமடைஞ்ச சதீஷ்குமாரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் லோகநாதன் கும்பலை திட்டி இருக்காங்க. இதனால 2 தரப்புக்கும் இடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. அப்ப லோகநாதன் மற்றும் அவரோட நண்பர்களோட செல்போனை வாங்கின அந்த கும்பல் அவங்கள சரமாரியா தாக்கி பிரச்சனை பண்ணி இருக்காங்க. அடுத்து அவங்கள முட்டி போட சொல்லியும் தோப்பு காரணம் போட சொல்லியும் வற்புறுத்தி இருக்காங்க. ஆனா லோகநாதன் மட்டும் அவங்களோட பேச்ச மதிக்கல. இத பார்த்த சதீஷ்குமார், உன் நண்பர்கள் எல்லாரும் நாங்க சொன்னதை கேட்கறாங்க, நீ மட்டும் ஏன் அமைதியா நிக்கிற? நீயும் தோப்பு காரணம் போடு, இல்லன்னா உன்னை சும்மா விடமாட்டேன்னு மிரட்டி இருக்காரு. அதுக்கு லோகநாதன், நீங்க சொல்றதை என்னால கேட்க முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. இத கேட்டு ஆத்திரமடைஞ்ச அந்த கும்பல் லோகநாதனை சரமாரியா தாக்க, அதை பார்த்து பயந்து போன அவனோட நண்பர்கள் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. கையும் களவமா சிக்கின லோகநாதனை விடாம தாக்கி இருக்காங்க அந்த கும்பல். அடுத்து மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த அந்த கும்பல் லோகநாதனை கண்மூடித்தனமா வெட்டிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த இளைஞர் துடிதுடிக்க உயிரிழந்துட்டாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் தலைமறைவா இருக்கிற கொலையாளிகளை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு